இந்த மாதம் 3/3/2026 அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சமடைய போகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு பெயர்ச்சியாகும். 7ஆம் அதிபதி உச்சமடைவது சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே சுக்கிர பகவான் உங்கள் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் விரயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். இந்த மாதம் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபட்டு வாருங்கள். குரு வடிவாக அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது மேலும் சிறப்பை தரும். மாசி மாதம் 13, 14, 15 தேதிகள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தினங்களாகும். இந்த தினத்தில் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள். யாரிடமும் பெரிதாக வாக்குவாதம் செய்யாதீர்கள். நீங்கள் பணம் தொடர்பான விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு 4வது நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள். 4வது நட்சத்திரம் ஷேமதாரை ஆகும். நீங்கள் செய்யும் செயல்களில் உங்களுக்கு பண வரவை அதிகரிக்கும். விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. விசாகம், அனுஷம், கேட்டை. விசாக நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேது பகவானின் நட்சத்திரங்களில் பயன்படுத்துங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திர நாட்களை பயன்படுத்துவது சிறப்பை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்கள் காதலிப்பதற்கும் திருமணத்திற்கும் மீனம், கடகம், தனுசு, சிம்மம் போன்ற ராசிகள் சிறப்பான வாழ்க்கை துணையாக அமைவார்கள். மேஷம் மற்றும் மிதுன ராசிகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.